பிளானுக்கெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நேற்று கமிஷனர் வந்து வாட்டர் மேனுங்களே வர வைக்கணும்னு கூப்பிட்டுருந்தார். எல்லா வாட்டர் மேனும் வந்துட்டாங்க. நம்ம வாட்டர் மேனை வந்து சரியாக பேச மாட்டார், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அவருக்குன்ட்டு நான் வந்தேன். நான் வந்து கமிஷனர்கிட்ட பேசணுன்ட்டு வந்தது. பார்த்தா நம்ம ஊர் எம்எல்ஏ இருக்குந்தாங்க. ரைட், அவங்கக்கிட்ட நான் எதுவும் முறையிடல. அப்புறமா கமிஷனர்கிட்ட சொன்னேன், 1 மாதம் ஆச்சு இப்போ வந்து விசிட் பண்ணி போட்டு தண்ணி பிரச்சனை நிறையா இருக்குது, எங்கள் வார்டில் நிறையா பிரச்சனை இருக்குது. அந்த தண்ணி விஷயமாக தான் நான் பேசுகிறேன். நான் தர்ணா பிளான் போட்டி பண்ணோம், அதை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணலாம் எண்ணத்தில் வரல. நம்மலாம் நாங்கள் தர்ணா அப்புறமா கேட்டோம். லேடிஸ் எல்லாம் வந்து என் வீட்டுக்கிட்ட எத்தனை பேர் வந்தீங்க, படத்துக்கு எல்லாம் வந்தாங்க. வந்ததுனால நான் என்ன சொன்னேன், எங்கள் லேடிஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து போயிட்டாங்க. மீண்டும் முனிசிபாலிட்டிக்கிட்ட வந்து அவங்க தர்ணா பண்ணுற அளவில் இருக்கிறாங்க வந்து நான் சொன்னது உண்மை. சரி, அவங்க ஒரு நம்மளை வந்து என்ன பண்ணாங்க, தர்ணா எவத்து மாட்டேன்னு என்னை கேட்டாங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நேற்று. இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் கேட்கணுன்னா கொடுக்குறேன். ஆச்சா, ஆல்ரெடி இன்னொன்று நான் சொல்ல போனால், இவங்க வந்து தண்ணி பிரச்சனை கேட்டு தான் நம்ம வந்து இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை எதுவும் இல்லை. ஜனங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணியில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் ஏரியாவில் யாரோ கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, எம்எல்ஏ இது எம்பிக்கு அவங்களே என்கரேஜ் பண்ணுறது, ஒரு லீடரு இன்னொருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணுறது, இது பொலிட்டிக்கலில் அது மாமல் நடக்கும். இதுக்காகலாம் நம்ம வந்து நம்மளாம் பார்த்தது எல்லா வார்டிலும் பார்த்து வந்து அரசியல் பண்ணி தான் வந்துக்கிறோம் நம்மளும் வந்து இந்த ஊரில். ஆனால் தண்ணிக்காக இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ஃபஸ்ட்டு சால்வ் ஆகும். ஏன்னா லைட் இதெல்லாம் இருக்குது, லைட் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. 2 ரோடு போனோம், அந்த ரோடு கூட நம்ம போட்டு கொடுத்துட்றோம். அது ஏரியா உள்ள சின்ன வேலை இருக்குது. இந்த லைட்டு தான் இருக்குது. இன்னும் ஒன்று சொல்ல போனால் கேபிலேருந்து மாடல் ஹவுஸ் மட்டும் லைட்டே இல்லை, இருந்துன்னு. அங்கே எல்லாம் இல்லீகல் பிஸ்னஸ்ஸு அங்கே வந்து நடக்குது. அந்த இல்லீகல் பிஸ்னஸ் என்னென்னா பொண்ணுங்க லைட் வர்றது, தண்ணி அடிக்கிறது, அந்த இடத்துல நடக்குது. இது நிறையா டைம் சொல்லியாச்சு. இன்னும் லைட்டு 3 மாதம் 6 மாதம் ஆச்சு. போல் போடுறன்ட்டு 6 மாதம் ஆச்சு போடல. அதே போல் உரிகம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பேக் சைடு வரும் புல்லன்ஸ் மட்டும் லைட் இல்லை. அதான் நம்ம காட்டிக்கிறோம். எல்லாம் பிளாக் ஆக்கிறது எல்லாம் காட்டிக்கிறோம். திரும்ப பேண்ட் லைன் மாடல் ஹவுஸ் வந்து கீழே அந்த சர்ச்சிலேருந்து அது மட்டும் லைட் இல்லை. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி 6 மந்த் பேக் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து லாஸ்ட் மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணது முனிசிபாலிட்டியில் லாஸ்ட் மீட்டிங்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது எல்லாத்தையும் பேசுகிறேன். எனக்கு கமிஷனர் சரி, அதுக்கு முன்னே கமிஷனர் சரி, நான் சிடி கேட்டுக்கிறேன். அந்த சிடி வந்து மட்டும் எனக்கு கொடுக்கல. நான் மினிட் என்ன பேசிக்கிறோம், மினிட் என்ன ஆகுது, அந்த சிடி கேட்டுக்க இன்னும் அந்த சிடியை எனக்கு இன்னும் கொடுக்கல. இன்னொன்று வந்து இந்த முனிசிபாலிட்டியில் என்ன போக்கஸ் நடக்குதுன்னா, போர் ரிப்பர்னு வராங்க. எப்பவுமே எல்லாம் 16 வார்டுலேயும் போர் ரிப்பேர். இந்த கான்ட்ராக்டர் யார் பண்ணுறாரு, அவங்க பேரை சொல்கிறது நான் விரும்பலை. மாதம் வந்து 8 லட்ச ரூபா போயினுது. மாதம் 8 லட்ச ரூபா. அந்த 8 லட்சம் வந்து போர் ரிப்பேருக்கா இல்லை போர் சேஞ்ச் பண்ணுறதுக்கா தெரியும். அதுக்கு ஒரு பில்லு இருக்குது. வெறும் 1 crore ஆகுது வருஷத்துக்கு. 1 crore ஆகுது. அந்த 1 crore ஒரே ஒரு கான்ட்ராக்ட் இருக்காரு. ரெகுலேஷன் பாஸ் பண்ணி ஆன போல் லாஸ்ட் மீட்டிங்கில் ஆகிக்குது. இது மேலே வந்து கவனம் இருந்தால் நான் டிசிக்கும் போகிறேன், டிசிக்கிட்டே சொல்கிறேன். ரெகுலேஷன்லேயே பாஸ் ஆகலை. எனக்கு தெரியாது எப்படி ரெகுலேஷன் பாஸ் ஆச்சு. அன்றைக்கி தான் பாஸ் பண்ணுறாங்க. இதில் நாங்கள் வச்சுட்டுக்கிறோம் சப்ஜெக்ட்டு. ஒரே ஒருத்தர் மேலே தான் ரினியூல் ஆகினேக்கு. அந்த ரினியூல் ஆகிற கான்ட்ராக்ட் யார், அவருக்கு எந்த பேஸில் 8 லட்சம் போயிடுக்குது. இது யார் பண்ணோம்? டேக்ஸ் பண்ணோம், மக்களுடைய டேக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி பெமல் கார் டேக்ஸ் கட்டுறாங்க, பிஜிஎம்எல் கார் டேக்ஸ் கட்டுறாங்க, மார்க்கெட் கார் டேக்ஸ் கட்டுறாங்க, பிஸ்னஸ் கார் டேக்ஸ் கட்டுறாங்க. இந்த டேக்ஸ் பண்ணுறதை வந்து இன்றைக்கி போயிடுக்குது. வெறும் ரிப்பேருக்குன்னு 8 லட்சம், சிறிய பைப் மாட்டுறதுக்கு ஒரு இருக்குது. மொத்தம் அப்படி கணக்கு போட்டால் இந்த முனிசிபாலிட்டியில் என்ன நடந்துக்குதுன்னு நம்மளுக்கே தெரில. இன்னொருத்தர் சொல்ல போனால் ஹேண்ட் கிளாஸு இப்போ நடந்துக்குது. ஹேண்ட் கிளாஸ் யார் கொடுத்துக்கிறாங்க, எத்தனை பிகேஎஸ் ஒருத்தர் கொடுத்துக்கிறாங்க ஹேண்ட் கிளாஸு, அவங்களுக்கு எவ்வளோ போய் சேர்ந்துக்கிறது. பீசிங் போர்டில் வந்து ஊழியர் முனிசிபாலிட்டியில் பீசிங் போர்டு மாதத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். பீசிங் போர்டு விலை ஒரு 20,000 ரூபா கூட இருக்காது. ஒரு ஏரியா கூட வர்றதில்லை பீசிங் போர்டு. பெனல் கொடுக்குறாங்க, பெனல் எடுக்கிறாங்க. பெனல் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துக்குதாமா இல்லை காவாங்கல்ல எங்கன்னா பீசிங் போர்டு போட்டுக்கிறாங்களா?
எங்கேயும் வந்தது அவ்வளோ காவை வந்து க்ளீன் பண்ணுறது ஒரே இடத்துல தம்மா நாங்கள் சொன்னல பண்ணுறோம். அவங்க என்னன்னா நிறையா குப்பை வண்டி வாரத்துக்கு ஒரு நாள் வருது. தலைவர், இப்போது நீ கமிஷனர் பார்க்க வந்து அஜெண்டா என்ன, கமிஷனர் உனக்கு என்ன பதில் கொடுத்தாரு? எனக்கு பதில் கமிஷனர் என்ன சொல்லிக்கிறாரு, வித்தின் 3 monthஸில் நாங்கள் டிசி கிட்டெல்லாம் சொல்லிக்கிறோம், 3 monthஸில் வச்சு நான் எல்லாத்தையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். சத்திக்கு வந்து இப்போதைக்கு ஏடபிள்யூ கிட்ட சொல்லி எங்கெங்கே கனெக்ஷன்ஸ் பைப் கனெக்ஷன் போட்டுக்கிறோமோ அந்த கனெக்ஷன் உடனே கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு. அது கொடுக்கலன்னா இன்னும் ஒரு 1 week டைம் கொடுக்குறோம். ஏன்னா நாளைக்கு லீவு, நெக்ஸ்ட்டு சாட்டர்டே, மண்டே மூட்டை அடுத்து மண்டே மூட்டை பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள்லாம் இவங்க நல்லா சாப்பிடல எங்கிட்ட வந்து நான் தர்ணா பண்ணியே பண்ணுறேன். ஏன்னா தர்ணா பண்ணுறது எனக்கு கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ண முடியாது யாரெல்லாம், எந்த லீடரும் சரி. நான் மற்ற லீடருக்கு பேர் நான் சொல்ல விரும்பலை. அது லீடருங்க போது தான் நானும் லீடர் தான், நானும் எம்எல்ஏ நின்று தான். நானும் 2004 13 ஓட்டு எடுத்து இந்த ஊரில் வந்தோம்னா 35 வார்டில் எனக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கிறேன், எனக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்கிறேன். என்னை தர்ணா பண்ணுறது நான் கையில் வழியில் போட்டு இல்லைன்னு பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறேன். அதுக்கு யாராவது சொல்கிறாங்க தர்ணா ஆவத்தா ಇವತ್ತು இல்லை, நைட்டு மிட்டிங் நைட்டு 1 மணிக்கு கூட்டால் கூட நான் 100 பேர் ரிட்டன் பண்ணி நிற்க வைக்கிறேன். அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஜெயிப்பரில் கிரிட்டிசைஸ் யாரும் பண்ணக்கூடாது. அவங்கள அப்படி பண்ணவங்களுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னுடைய லீடர்ஷிப்பு யாரால் பெனிஃபிட் ஆகுது, என்னால் எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க இருக்கிற ப்ரெசன்ட் பதவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பதவியில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் யார் யாருக்கு பெனிஃபிட் அனுப்பிக்கிறோம், ஜெயபாலாவில் எத்தனை பெனிஃபிட் அனுப்பிக்கிறோம், ஜெயபாலாவில் என்ன பொசிஷனுக்கு வந்துக்கிறோன்ட்டு இருக்கிற பதவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் யார் பேரும் சொல்கிறதுக்கு விரும்பலை இல்லையா. இன்றைக்கி எத்தனை லீடரு நான் உருவாக்கிறேன், எத்தனை கவுன்சிலர் உருவாக்கினேன் எல்லா லீடருக்கும் தெரியும், எல்லா பிரஸ்காருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், வியாபாரிகளுக்கும் தெரியும். என்னால் முடிஞ்சது மக்களுக்கு என்னை கவுன்சிலர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அந்த ஓட்டுக்காக நான் கடுமையாக அந்த தண்ணிக்காக நான் சேவை செய்யணும்னு நின்று இருக்கிறேன். நாளைக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். அந்த ஒரு வாரம் வேலை ஆகலைன்னா புது கனெக்ஷன்ஸ் கொடுக்கலன்னா நான் அடுத்த வாரம் தர்ணா பண்ணியே வரேன். இங்கே பந்தல் போட்டு 500 பேர் கூப்பிடணும், 1000 பேர் கூப்பிடணும். அப்போ என்னுடைய சென்த்த கால் 8